ஹலோ தோழர்களே! எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப்பில ஒருத்தரு ஏர்டெல் வைஃபைக்காக எனக்கு மெசேஜ் வச்சிருக்காரு. ஸோ இது ஆல்ரெடி அவர் என்கூட பேசியிருந்தாரு. நான் சும்மா வந்து ஏர்டெல் வைஃபை பத்தி நான் சர்ச் பண்ணப்ப நம்மளோட நம்பர் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. அதனால நமக்கு கால் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரிமைண்ட் பண்ற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்து வச்சிருந்தாரு. ஸோ இத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டா மேபி உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புனேன். அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா வந்தவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய சேனல்ல நான் வீடியோஸ் போடுறப்பலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேரும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏர்டெல் வைஃபையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் இன்டர்நெட் ஓகேவா? இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி காஸ்ட்டு எப்படி வேறுபடுதுன்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட்ட பொறுத்து 30 எம்பி பெர் செகண்ட் இல்லன்னா 100 எம்பி பெர் செகண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ அதில நீங்க எது சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேத்த மாரி. ஸோ 30 எம்பி பெர் செகண்ட் கூட போதும். மோஸ்ட்லி அத தான் சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா வந்து நெறைய உங்க வீட்ல வந்து யூஸ் பண்றீங்க. வைஃபை கண்டிப்பா தேவைப்படும்னா, அப்ப நீங்க 100 எம்பி பெர் செகண்ட் சூஸ் பண்றது நல்லது. ஏன்னா கம்மி ஸ்பீடு எடுத்துட்டிங்கன்னா, டிவைஸஸ் கம்மியா தான் யூஸ் பண்ணணும். டிவைஸஸ் நெறையா இருக்குதுன்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க ஸ்பீடும் வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டெட் இன்டர்நெட் வந்துடுது. இத தாண்டி ஏர்டெல் டிடிஹெச் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இனிமே அந்த ஏர்டெல் டிடிஹெச்‌க்கு தனியா ரீசார்ஜ் பண்ணிக்க தேவையில்ல. அந்த மாசம் அந்த ₹250லேருந்து ₹300 நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த ஏர்டெல் வைஃபைக்கு நம்ம கன்வெர்ட் ஆனோம்னா, அந்த டிவிக்கு ரீசார்ஜ் தனியா பண்ண தேவையில்ல. எல்லா சேனல்ஸ் 350 ப்ளஸ் டிவி சேனல்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாவே வந்துடுது. அதுக்கான செட்டப் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களே புதுசா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொண்டு வந்து செட் பண்ணி குடுத்துடுவாங்க. இப்ப இந்த மாதிரி நேரத்தில உங்களுக்கு டவுட் வரலாம். இது ஸ்மார்ட் டிவிக்கு மட்டும் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. இது செட் டாப் பாக்ஸ் மாதிரி குடுத்துடுவாங்க. நார்மல் எந்த டிவி இருந்தாலும் அந்த டிவியில நம்ம எல்லா சேனல்ஸும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. இது நல்லாவே வந்து காஸ்ட் கட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு 20 ப்ளஸ் பிரீமியம் ஓடிடி ஆப்ஸும் ஃப்ரீயா தந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சன் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டாரு இந்த மாதிரி நெறைய இருக்குது இல்லையா? ZEE5 இந்த மாதிரியான எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நமக்கு அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் குடுத்துடுறாங்க. அதுலயுமே பார்த்தீங்கன்னா, புது புது படம் வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஓடுன உடனே ஒரு சில மாசத்திலே பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் வந்து பண்றாங்க. ஸோ வீட்ல உட்காந்து நம்ப குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கு. அதனால ஓடிடி எல்லாம் கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்றது ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிட்டா நான் வந்து கருதுறேன். ஓகேவா? இப்பலாம் நார்மல் இப்ப நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரெயில்டெல்லு ரெயில்வயர் வைஃபை தான். அதுலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிடி எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குது. நான் யூஸ் பண்றது வந்து 50 எம்பி பெர் செகண்ட் பிளானு. ஸோ அன்லிமிட்டெட் தான் சொல்லுவாங்க. அன்லிமிட்டெட்னா 2500 ஜிபின்னு போட்டிருக்காங்க. நான் மேக்ஸிமம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 250லேருந்து 350 ஜிபி தான் யூஸ் பண்றேன். அதனால 2500 லிமிட். அது அன்லிமிட்டெட் கிடையாது. பட் அந்த 2500 அன்லிமிட்டெட் கீழ தான் வரும். ஓகேவா? நான் வந்து இந்த ரெயில்டெல் ரெயில்வயருக்கு வந்து ரூ. 590 ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தே நான் வந்து பே பண்றேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஓடிடிஸ் வந்து இருக்குது. எனக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த Amazon Prime ஓடிடி கிடையாது. மத்தபடி இந்த Netflixம் கிடையாது. இந்த 2ம் கிடையாது. ஸோ மத்த நெறைய ஓடிடிஸ்லாம் எனக்குமே வந்து எனக்கு இந்த ரெயில்வயர் இந்த வைஃபைலயே கிடைச்சிடுது. எல்லாமே ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வெரி ரேர்லி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அத அவங்க சரி செய்யறதுக்கு ஒரு ஹால்ஃப் டே மேக்ஸிமம் ஒரு 10 ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இது நான் யூஸ் பண்ற ரெயில்வயரை பொறுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஏர்டெல் வைஃபைலயுமே நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப இந்த பிளான் வந்து சூஸ் பண்ணா நமக்கு ஃப்ரீ ரூட்டர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ரெயில்டெல் ரெயில்வயர் வைஃபை எல்லாம் நான் யூஸ் பண்ணப்ப, நான் வந்து அதுக்கு என்ரோல் பண்ணப்ப ரூ. 3000 நான் குடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ரூட்டர் அவங்க கொண்டு வந்து மாட்டுனாங்க. ஓகேவா? மத்தபடி இந்த ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரூட்டர். அவங்களே ரூட்டரும் ஃப்ரீயா குடுத்துடுறாங்க. இதுவுமே ஆடட் பெனிஃபிட். அதேபோல இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. மோஸ்ட்லி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். பட் நான் ரெயில்வயருக்கு நான் என்டர் ஆனப்ப ₹3000 நான் பே பண்ணேன் அந்த ரூட்டருக்காக. அந்த ரூட்டர் காஸ்ட் உங்களுக்கு கட் ஆகுதுல்ல, அது ஒரு நல்ல பெனிஃபிட். அதேபோல இப்ப ₹2500 தான் இந்த பிளானு. இப்ப உங்களுக்கு புதுசா வேணும்னா. இப்ப அது வந்து ₹1000 வந்து ஆஃபர் குடுத்து 1500 மட்டும் பே பண்ணா போதும். இப்ப மேல காமிச்சிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைச்சிடுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி பிளான் வந்து ₹599 அதாவது ஜிஎஸ்டி இல்லாம. ஜிஎஸ்டியும் சேர்க்கிறப்ப உனக்கு ₹706 கிட்ட வருது. அப்ப ₹710ன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜா அரவுண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது ஏர்டெல் வைஃபைல கூட.
அதே போல் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு ரூ. 1000 பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை நான் அவர்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு கூப்பன்ஸ் மாதிரி ஏதோ கொடுப்பாங்க போல். அப்போ உங்களுக்கு ரூ. 706 கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் ரூ. 606 அப்படி தான் கட்டுவீங்க போல். அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் கூட இருக்குது. அதனால் உங்களுக்கு வைஃபை இஷ்யூஸ் இருக்குது, வேறு ஏதாவது நல்ல ஒரு வைஃபை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, இப்போல்லாம் ஏர்டெல் வந்துடுச்சு, ஜியோ வந்துடுச்சு. மோஸ்ட்லி ஏர்டெல், ஜியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் காஸ்ட் இருக்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஈவன் வில்லேஜஸ், இப்போ நான் இருக்கிறதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ் தான். இந்த இடத்துல ரெயில்டெல், ரெயில்வே மட்டும் தான் இருந்துகிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ஏர்டெல், ஜியோலாம் கூட கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் இந்த ஆக்ட் இன்டர்நெட் எல்லாம் கூட கொண்டு வந்தாச்சு. ஸோ எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் இப்போல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஏர்டெல்லையும் சரி, இந்த ஜியோலையும் சரி, இப்போல்லாம் என்ன பெனிஃபிட்னா அன்லிமிட்டெட் உங்களுக்கு லோக்கல் கால்ஸு, அதே போல் எஸ்டிடி கால்ஸும் நீங்கள் வந்து பேசிக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு செட்டப் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்றாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ, நம்மக்கிட்ட ப்ரீபெய்ட் சிம் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது, இதை கிளப் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம போஸ்ட்பெய்ட் சிம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி விட்டு நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா போஸ்ட்பெய்டில் ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருக்குது. ரெண்டுத்தையுமே சேர்த்து ஓரளவுக்கு கம்மியாக பே பண்ணால் போதும். ஆனால் உங்களுக்கு இந்த வைஃபை கூட கிடைக்கிற அந்த லேண்ட்லைன் கனெக்ஷனை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ லேண்ட்லைனுக்கான அந்த மிஷின், அதாவது அந்த டெலிஃபோன் வந்து ஒரு ரூ. 1000 தான் வரும். அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இவங்க வைஃபைக்காரங்களே வந்து லேண்ட்லைன் கனெக்ஷனும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு லேண்ட்லைன் மூலமாக யாருக்கு வேணால் கால் பண்ணிக்கலாம். எஸ்டிடி அதே போல் லோக்கல், ஓகேவா, அந்த ரெண்டும் கிடச்சிடுது. ஸோ நல்ல ஃபேன்சி நம்பரும் நமக்கு வந்து அந்த லேண்ட்லைன் நம்பர் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ அது மூலமாக நம்ம வந்து பேசணும்னு நினச்சா பேசிக்கலாம். ஸோ அதுவுமே அன்லிமிட்டெடு, எவ்வளோ நேரம் வேணும்னாலும் அந்த லேண்ட்லைன் நம்பர் மூலமாக நம்ம யார் கூட வேணால் பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து நமக்கு இனிஷியல் செட்டப் காஸ்ட்டும் 1500 தான். அதை தாண்டி நமக்கு ஒரு ₹1000 வேறு கேஷ்பேக் மாதிரி வேறு கொடுக்க போகிறாங்க. கேஷ்பேக் கிடையாது, இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் மாதிரி நமக்கு அடுத்தடுத்த பில்லிங்கில் வந்து குறையுமா. அதே போல் நமக்கு இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு ஃப்ரீ லேண்ட்லைன் அது கொடுத்துட்றாங்க அன்லிமிட்டெட் கால்ஸ்க்கு. அதே போல் நிறைய ஓடிடிஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அன்லிமிட்டெட் வைஃபை ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு ரூட்டர் ஃப்ரீயாக தராங்க. உங்களுக்கு டிவி, அந்த டிடிஹெச்க்குன்னு தனியாக ரீசார்ஜ் பண்ணிக்க தேவையில்ல. அது பாருங்கள், எல்லா லாங்குவேஜ், எல்லா டிவி சேனல்ஸும் வந்துடுமா, நல்லாவே வரும். இந்த மாதிரி நம்ம போகிறப்ப, நம்ம மழை வரப்பெல்லாம் கூட டிவி சேனல்ஸ்லாம் கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து அந்த மேலே இருக்க அந்த ஆண்டனாவே தேவையில்லையா, அப்படி தேவையில்லாமல் வேறு செட்டப் ஏதோ கொண்டு வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே போல் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் எத்தனை நாள் இருக்க போகுதுன்றது தெரியல. ஸோ உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா பாபாய், see you with another interesting video. Have a great day.